ஏய், விஜயநகர் அழிய போறதை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சந்திரேலு, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சிருந்தும் நீ அதை முறைப்படி நல்ல விதத்துல பயன்படுத்தல. நீ அதை வச்சு தப்பு பண்ணிட்டு இருக்க. கடவுள் உனக்கு திறமை கொடுத்தது மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான். இப்ப கூட நீ திருந்த வாய்ப்பு இருக்கு. அரசர்கிட்ட சொல்லி உனக்கு தண்டனை கொடுக்காம பாத்துக்கிறேன். தள்ளிப்போ, கிட்ட வராதன்னு சொன்ன சந்திரலு. வேண்டாம், வேண்டாம். நான் போட்ட திட்டத்தை உன்னால தடுக்க முடியாது. வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நீ என் கையால செத்துடுவ. ஜெய் மா காளி. ஏய், இதுங்கெல்லாம் திடீர்னு இப்ப எங்க போகுதுங்க? போலாம், போங்க. போலாம் மகாராஜா. போங்க போங்க போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா. நம்ம செஞ்ச யாகம் முடிஞ்சதும் காகங்களோட தாக்குதல் நின்றுச்சு. ஆனா பண்டித ராமகிருஷ்ணர் எங்க போனாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அவர் எங்க தான் போயிருப்பாரு ஒண்ணும் புரியலையே. மந்திரியாரே, ராமகிருஷ்ணன் வந்து நீங்க வந்துட்டீங்களா? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லதா இருக்கேன். உடனே நம்ம படை வீரர்களை அனுப்பி கருப்பு குகைக்குள்ள இருக்கிற சந்திரேலுவை பிடிக்க சொல்லுங்க. இல்ல நம்ம தப்பிச்சு போயிடுவோம். சந்திரேலுவா? சந்திரேலுன்னா யாரு பண்டித ராமகிருஷ்ணா? குருவே, இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமே அவன் தான். அதையெல்லாம் நான் பொறுமையா அப்புறமா சொல்றேன். மந்திரியாரே, சீக்கிரம் ஆகட்டும். வீரர்களே, கோத்வால் மந்திரியாரே, நீங்க படைய கூட்டிக்கிட்டு அந்த குகையை நோக்கி போங்க. அந்த சந்திரேலுவை கைது செஞ்சு கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா கிட்ட உங்களுக்கு ஒண்ணு ஆகலன்னு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி மந்திரியாரே. வீரர்களே வாங்க. சரியான சமயத்துல நீ காணாம போயிருக்க பண்டித ராமகிருஷ்ணா. நான் மட்டும் அந்த யாகத்தை நடத்தி முடிக்காம இருந்தா இந்த மொத்த விஜய நகரத்தையும் காகங்களோட தாக்குதல்ல இருந்து காப்பாத்துறது கஷ்டமாயிருக்கும். சரி, மத்தவங்க பாக்குற வேலைக்கு நீ பேர் வாங்கறதான உன்னோட வழக்கம். வாங்கிக்க. நான் பண்ண வேலைக்கு நீயே பேரை வாங்கிக்க. ஏ புத்திசாலி, இங்கே பாரு. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ உன் வேலை முடிஞ்சது. இனி ஏன் வேலை ஆரம்பிக்குது.
புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம வந்தாச்சு. இன்னிலேந்து உன் வாழ்க்கையிலே புதிய சோதனைகள் உருவாகும். ஆரம்பிக்க போறோம், சண்டையிட போறோம். அப்பா இந்தாங்க பிரசாதம். அந்த தேவியின் அருளால கெட்ட கனவால வந்த வினை முடிஞ்சது. நம்மள பிடிச்ச கெட்டதெல்லாம் போயிடுச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே. வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம்? பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே, நாங்க எல்லாரும் இங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம். பண்டிதர் ராமகிருஷ்ணா ஐயா, அந்த காகத்தோட பிரச்சனையை சரி பண்ணி இந்த ஊரையே காப்பாத்திருக்கீங்க. நாங்கெல்லாம் அதுக்கு கைமாறு செய்யற விதமா உங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்திருக்கோம். இதை எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டு எங்க நன்றியை ஏத்துக்கணும். உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. நீங்க காட்டுற மரியாதை சந்தோஷத்தை கொடுக்குது. உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு வார்த்தையில சொல்ல முடியாது. தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்க வந்து வைங்க அம்மா. உங்க பரிசு எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வைங்க. நாங்க விடைபெறதுக்கு அனுமதி கொடுங்க பண்டித ராமகிருஷ்ணா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. போங்க போங்க, உள்ள போங்க. சரியா எழுதிருக்கியா? நில்லுங்க நில்லுங்க. நில்லுங்க. சுங்கவரி கொடுக்காம யாரும் விஜயநகரத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. யார் நீங்க? நம்ம ஒரு யாத்ரி. ஓ, யாத்திரியா? சரி சரி, யாத்திரின்ற பேர் எழுதிக்கோ. வரி எடுங்க, வரி. வரி வரி கியா வரி? கோத்வால், இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? ஆச்சாரியாரு, இவர் சுங்கவரி எதுவும் நமக்கு கொடுக்காமலே விஜயநகரத்துக்குள்ள நுழைய பாக்குறாரு. ஆ? வெளியூர்காரரோ? ஆமா, நம்மளுக்கு பக்தாத் ஊரு. ஐயா, நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு போலே. விஷயம்னா என்னடா அர்த்தம்? குருவே, இதோட அர்த்தம் வேறன்னு தோணுது. உங்களோட சுயரூபம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. விஷுக்கு அர்த்தம் ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். நான் அப்படிதான். நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியர். நீ எதுக்கு இப்போ வரி கொடுக்காம போற? சொல்லு. சொல்லுங்க. என்ன சொல்லுறது? கோத்வால், அவன் போட்டிருக்கிற உடைய பாரு. இந்த உடையில அவனை பாக்குறதுக்கு தோலா மாதிரி இருக்குல்ல? ஆமா. அதை வச்சு பார்க்கும்போது இவன் இங்க வந்திருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக. நானும் அதை தான் யோசிச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. இரு, நான் கேக்குறேன். சரி, இதுக்கு பதில் சொல்லு. நீ விஜயநகரத்துக்கு வந்தது கல்யாணம் பண்ணிக்கவா? காக்கா? காக்கா இல்ல, கல்யாணம். விஜயநகரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியா? அப்படியா? சௌதாமணி தேவியா? நீ சௌதாமணியா கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்க? இல்ல இல்ல குருஜி, இவர் இங்க வந்திருக்கிறது சௌதாமணிய கல்யாணம் பண்ணிக்க இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் விஜயநகரம் வந்தே. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட கல்யாணம் விஜயநகரத்துல கண்டிப்பா நடக்கும். இதுக்கு நீங்க தான் சிறப்பான ஆளு போலே. நான் அப்படித்தான். அப்போ சரி, நீங்க நம்ம கூட ஏகாந்து வாங்க. என்னது? கொஞ்சம் ஏகாந்து வாங்கோ 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 வாங்கோ. சரி சரி. ஏய், இருங்கடா. இவன் என்ன மட்டும் தான் தனியா வர சொல்லி கூப்பிட்டுருக்கான். நீங்க இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வா போலாம். எங்க ஊர்ல இத தனியா கூப்பிடுறதா சொல்லுவோம். சரி சொல்லு, என்ன எதுக்காக தனியா கூப்பிட்ட? ஐயா, அதே விட்டுருங்கோ. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுது. விஜயநகருக்குள்ளே எனக்கு வேலை இருக்கு. விஜயநகரத்துல நிக்கா கல்யாணம் பண்ணே வரி கொடுக்கணுமா? இந்த கோத்வால் இருக்கான்ல, விஜயநகரத்துக்கு உள்ள வரத்துக்கு சுங்க வரி வாங்குவான். சரி. விஜயநகரத்துல கல்யாணம் பண்றதுக்கு வரி எல்லாம் கிடையாது.
அப்புறம் எதுக்கும் நீங்க கேட்டீங்க? நான் எங்க கேட்டேன்? நான் உன்கிட்ட சொன்னது அது நான் உன்னோட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க உதவி செய்யறேன்னு சொன்னேன். கோத்வாலால உனக்கு இதுல உதவி செய்ய முடியாது. என்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நானே உனக்கு உதவி செய்யறேன். ரொம்ப நன்றி நன்றி. அப்புறம் இன்னொன்னு, நமக்கு கொட்டுவால் கிட்டே கேட்கணும். அப்போதான் எனக்கு நிம்மதி. நாமே அவர்கிட்ட போய் கொஞ்சம் பாச்சு கொடுத்து வருது. என்ன வருது? அது அது பேச்சு கொடுத்து வருது. பேச்சு கொடுத்து வருது. நமக்கு உள்ளே வரே பைசே வரி வரி ராஜகுரு கொடுக்கும். ராஜகுரு கொடுப்பாரா? मेरा दोस्त கேளுங்க கொடுக்கும். मेरा दोस्त சொல்லு. அப்படியா? சரி 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 சரி, நீங்க இப்ப விஜயநகரத்துக்கு கண்டிப்பா போகலாம். ரொம்ப நன்றி. சுக்ரியா சுக்ரியா. நீங்கள் நம்ம பேரே கேட்கல. பேரா? அட, முன்னாடி தானே சொன்னீங்க. யாத்திரி எழுதி வச்சிருக்கமே இல்ல? யாத்திரி ஹமாரா பேரு இல்லே, அசல் பேரு இல்லே. அப்ப உங்களோட பேர் என்ன? நம்மளுக்கு பேரு அப்புறம் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அப்புறம்லாம் இல்ல. இப்பவே நீங்க சொல்லிட்டு போங்க. இந்த விஜயநகரத்துக்குள்ள யாரு வந்தாலுமே ஒவ்வொருத்தரோட பேரையுமே இந்த புத்தகத்துல எழுதி வைக்கிறது எங்க அரசாங்கத்தோட விதிமுறை. அப்போ நம்ம சொல்லாமே இருக்காது. நம்ம உங்களுக்கு சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அப்புறமா சொல்லுங்க. மறுபடியும் அப்புறமாவா? தோ பாருங்க, அப்படிலாம் கிடையாது. இப்பவே சொல்லிட்டு போங்க. அரே, இதுதான் என்னோட பேரு. அப்புறமா சொல்லுது. பேரு அப்புறமா சொல்லுதா? இப்படி எல்லாம் கூடவா பேரு வைப்பாங்க? இருந்தாலும் வித்தியாசமான பேரா இருக்கு. நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதா. உனக்கே தெரியுதா? நல்லா தமாஷா பேசுறியே. நன்றி நன்றி. நான் இப்போ உள்ளே போகுது. என்ன பேரோ? நீ அந்த பேரை அடிச்சிட்டு அப்புறமா சொல்லுதுன்னு எழுதி. வேடிக்கையான மனுஷன். எழுது எழுது. நான் போய் கொஞ்சம் பேச்சு கொடுத்து நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கோ. அதுவும் ஆச்சாரியாரே, பார்க்கதான் விசித்திரமா இருக்கான்னு பார்த்தா அவனோட பேரு கூட விசித்திரமா இருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் போகட்டும். நீங்க ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்துட்டு போங்க. அட, ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுங்க. வெள்ளி நாணயமா? நான் எதுக்காக கொடுக்கணும்? அட, நீங்க தானே அங்கிருந்து வரி கொடுக்கறேன்னு எனக்கு செய்கை காட்டுனீங்க. நான் எப்ப செய்கை காட்டினேன்? இப்பதானே காட்டுனீங்க. தனிமணி, இப்பதானே குருஜி செய்கை காட்டினாரு. நான் நல்லா பார்த்தேன். கேட்டீங்களா? அவங்க கூட பாத்துருக்காங்க. நான் செய்கை ஆமா, காட்டினேன். காட்டுனீங்க. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டான். ஆமா, அவனை யாராவது புடிங்க. போய் புடிங்க. வீரர்களே, வாங்க, போங்க. அவனை போய் சீக்கிரம் பிடிப்போம். போய் புடிங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க. அவனை இன்னைக்கு சும்மா போங்க, விட கூடாது. ராமா, என்னாச்சு? தெரியல பந்து. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா இன்னும் ஏதோ புதுசா கிளம்பி உன்னை தேடி வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்லத பேசு. திம்மராசு கிட்ட கேளு. ஆஹா. என்னாச்சு? என்னாச்சு? போங்க. நீ நில்லு. நான் இப்ப இங்க நின்னுட்டு தான் இருக்கேன். என்ன நின்னுகிட்டு தான் இருக்கேன்? என்கிட்டயே வந்து வெள்ளி நாணயம் கேக்குறான். மனசுல பெரிய இவன்னு நினப்பு. முட்டாள். வணக்கம் குருதேவரே. வணக்கம் கோத்வால் அவர்களே. நம்ம குருவுக்கும் கோத்வாலுக்கும் என்ன ஆச்சு? என்னையா? எதுக்கு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? தலைய குனிஞ்சு நில்லு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா,
இருக்கேன் மகாராஜா. கல்வித்துறையை உங்ககிட்ட கொடுத்து இன்னையோட 6 மாதங்கள் ஆகுது. ஆமா மகாராஜா. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த பொறுப்பை ஒருத்தர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 6 மாசத்துக்குள்ள அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட நபர் முக்கியமான புத்தகங்களையும் இலக்கிய இலக்கணங்களையும் பிரபலமான மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கணும். ஆமா மகாராஜா. அற்புதம். அப்போ இதுவரைக்கும் நீங்க எத்தனை புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? இது அவ்வளவு கடினமான கேள்வியா பண்டிதர் ராமகிருஷ்ணா? உங்ககிட்ட ஒரு பதில் கூட இல்லையா? வசம்மா மாட்டிக்கிட்டான் பண்டிதர் ராமகிருஷ்ண. அது மகாராஜா, நான் அரசாங்க விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அதோட தினமும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு நேரம் கிடைக்கல. இதுதான் அதுக்கான காரணம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, விதிமுறைகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதோட உங்களுக்கே நல்லா தெரியும் விதிமுறைகள் விஷயத்துல நான் எவ்வளவு நேர்மையா இருப்பேன். தெரியும் மகாராஜா, நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க ஏன் இப்ப வரைக்கும் வேலைகளை ஆரம்பிக்கவே இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஏற்கனவே காலங்கள் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. கல்வித்துறையை நீங்க ஏத்துக்கிட்ட இதுக்கப்புறம் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. என்ன? உங்க வேலையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க மொழிபெயர்ப்பு வேலையை செய்வீங்க? சொல்லு சொல்லு சொல்லு, பதில் சொல்லு பண்டிதர் ராமகிருஷ்ணா.